Hi students, welcome you all to this multivitamins for biology. Already நம்ம ஒரு introduction video நம்ம YouTubeல post பண்ணியிருந்தோம். But some of the students, state board students and many other students, they requested for a Tamil video. Which means என்னோட classes வந்துட்டு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே bilingual-ஆ இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த introduction வீடியோவே அகெயின் நம்ம என்ன பண்ண போறோம், தமிழ்ல கொடுக்க போறோம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் பண்ண போற உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் வீடியோஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி இருக்கும். தட் இஸ் ஐ வில் கிவ் யூ எக்ஸ்பிளனேஷன் போத் இன் தமிழ் ஆல்சோ இன் இங்கிலீஷ். I hope this will be useful for many students. Let's go to the class. Yes students, இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் உங்களோட 11th and 12th syllabus biology syllabusல இருக்கிற எல்லா யூனிட்ஸ், அதில் இருக்கிற சாப்டர்ஸ், அதோட ஓவர்வியூ மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், ரைட்? அண்ட் இதுக்கப்புறம் இருக்கிற வீடியோவிலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ், தட் இஸ் இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா? ஸோ இந்த ஷார்ட் டைமில் மேக்ஸிமம் ஒவ்வொரு சாப்டர்லேருந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அந்த வீடியோஸ் எல்லாமே ஒவ்வொன்றா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஐ வில் கிவ் யூ அ ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஆல் த யூனிட்ஸ் அண்ட் ஆல் த சாப்டர்ஸ் இன் யோர் 11th அண்ட் ஆல்சோ இன் 12th போர்ஷன், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 11th சிலபஸ் போகலாம். உங்களோட 11th சிலபஸில் டோட்டலாக நமக்கு 5 யூனிட்ஸ் இருக்குது, ரைட்? அதே மாதிரி 12th சிலபஸ்லையும் 5 யூனிட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஒவ்வொரு யூனிட்லையும் சர்டன் நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் ஆர் தேர். இந்த ஒவ்வொரு சாப்டரில் நீங்கள் ஓவராலாக என்ன படிக்க போறீங்கிற இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகே? ஸோ த ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட். இந்த யூனிட்ல நமக்கு டோட்டலாக 4 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் நாட் விசிபிள், ஐ சேஞ்ச் த கலர், ஓகே? ஸோ டோட்டலாக 4 சாப்டர்ஸ் இருக்கு இந்த யூனிட்ல. I'll tell you all the chapter name and அந்த ஒவ்வொரு சாப்டர்லையும் பேசிக்காக நீங்கள் என்ன படிக்கிறீங்கிறதையும் நான் சின்னதாக ஒரு கிளான்ஸ் கொடுத்துட்றேன், ஓகே? ஸோ த ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா லிவிங் வேர்ல்டு. இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி சாப்டர். லிவிங் ஆர்கானிசம்ஸ்னா என்ன, லிவிங் ஆர்கானிசம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஓகே? அதுக்கப்புறம் டாக்ஸானமி, டாக்ஸானமிக்கல் கேட்டகரி, ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸோட டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன் எப்படி எழுதணும், அதில் என்னென்ன கேட்டகரிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அண்ட் தென் ஃபைனலி டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். ஸோ டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் மூலயமா நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை பற்றி நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம், இது எல்லாமே இந்த லிவிங் வேர்ல்ட் சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம், ஓகே? நவ் த செகண்ட் சாப்டர் இஸ் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த சாப்டர் தான் நமக்கு லிவிங் ஆர்கானிசம்ஸோட அந்த கம்ப்ளீட் 5 கிங்டம் லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை கொடுக்க போகிற சாப்டர். அண்ட் திஸ் சாப்டர் we are going to study the first 3 kingdoms, kingdom monera, kingdom protista, kingdom fungi. இந்த 3 கிங்டம்ல இருக்கிற ஆர்கானிசம்ஸ், அவங்களோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட ரீப்ரொடக்ஷன், அவங்க பாடி ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே படிச்சுட்டு கடைசியாக a few organisms like virus, viroids, prions, lichens, இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸை எந்த கிங்டம்லேயும் நம்ம பிளேஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த ஆர்கானிசம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகே? நவ் த தேர்ட் சாப்டர் இஸ் பிளான்ட் கிங்டம். ஸோ பிளான்ட் கிங்டம் சாப்டரில் we are going to study all the divisions of your plants. நம்மளோட பிளான்ட் கிங்டம் கீழே பார்த்தீங்கன்னா 5 divisions இருக்கு இல்லையா? algae, bryophytes, pteridophytes, gymnosperm, angiosperm, இந்த 5 டிவிஷன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட லைஃப் சைக்கிள், இது எல்லாமே வந்துட்டு இந்த சாப்டரில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற கடைசி சாப்டர் அனிமல் கிங்டம். ஸோ அனிமல் கிங்டம் இஸ் கிங்டம் அனிமாலியா. கிங்டம் அனிமாலியாவில் we have many phyla, okay? and ஒவ்வொரு ஃபைலம்லேயும் what are the basic characteristics, அதுக்கப்புறம் அந்த ஃபைலம்ல இருக்கிற ஆர்கானிசம்ஸ் என்னென்ன, அதோட காமன் நேம், பயாலஜிக்கல் நேம், இது எல்லாமே இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகே? ஸோ யூனிட் 1 பற்றி ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் கமிங் டு யூனிட் 2. ஸோ யூனிட் 2ஓட நேம் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். மார்ஃபாலஜி அப்படின்னாலே ஜென்ரலாக இட் இஸ் த ஸ்டடி அபவுட் எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஒரு ஆர்கானிசமை வெளியே பார்க்கும்போது அப்படி அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, இதை பற்றி படிக்கிறது தான் மார்ஃபாலஜி. அண்ட் அனாட்டமிங்கிறது அவங்களோட இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். இன்டர்னல்னா டிஷ்யூ சிஸ்டம், அந்த டிஷ்யூஸ்குள்ளே என்ன மாதிரி செல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு, அந்த செல்ஸ் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கேரி அவுட் பண்ணும், இது பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் ரெண்டுக்குமே நம்ம இந்த யூனிட்ல படிக்க போகிறோம். இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 சாப்டர் இருக்கு.
அதில் first 2 chapters plants பற்றி டீல் பண்ணும், last 1 chapter animals. Okay, so first chapter is morphology of flowering plants. ஸோ நம்மளோட பிளான்ட் கிங்டமில் ஃப்ளவரிங் பிளான்ஸுங்கிறது ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் கேட்டகரி. அந்த பிளான்ஸோட மார்ஃபாலஜி, அவங்களோட எல்லா எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸும் இங்கே நம்ம படிப்போம். செகண்ட் சாப்டர் அனாட்டமி. அனாட்டமிங்கும் போது இங்கே நம்ம ஃப்ளவரிங் பிளான்ஸோட இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன, டிஷ்யூ, அப்புறம் அந்த டிஷ்யூஸோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், அண்ட் தென் டிஷ்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் ஒன்றா சேர்ந்தா டிஷ்யூ சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுறது, தென் ஃப்ளவரிங் பிளான்ஸில் செகண்டரி க்ரோத் எப்படி நடக்கும், இது எல்லாமே இந்த சாப்டரில் படிப்போம். ஓகே, லாஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் சாப்டரில் நம்ம ஹியூமன் பாடியில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது, ஓகே, அண்ட் தென் இந்த டிஷ்யூஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன, அண்ட் தென் காக்ரோச் ஒரு ஆர்கானிசம் எக்ஸாம்பிள் எடுத்து அந்த காக்ரோச்சோட மார்ஃபாலஜி, அனாட்டமி, அதோட ஃபிசியாலஜி, டிஃப்ரெண்ட் ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே இங்கே ஸ்டடி பண்ணுவோம். ஓகே, நவ் த தேர்ட் யூனிட் இஸ் செல். ஸோ செல் யூனிட் இட் இஸ் அ வெரி பேசிக் யூனிட். நம்ம 6th ஸ்டாண்டர்ட் பயாலஜியிலேருந்தே செல் பற்றி நிறைய படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, பிளான்ட் செல்னா என்ன, அனிமல் செல்னா என்ன, ப்ரோகேரியாட்டிக் செல், யூகேரியாட்டிக் செல் என்ன டிஃப்ரென்ஸ், யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ், இந்த மாதிரி நிறைய செல் பற்றி படிச்சிருக்கோம். அது நம்ம லோயர் கிளாஸஸில் படித்ததே தான் கொஞ்சம் இன்னும் ஹையர் லெவலில் டீப்பாக படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த செல் யூனிட்டில் அகெயின் 3 சாப்டர்ஸ் ஆர் தேர். ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா செல் த யூனிட் ஆஃப் லைஃப். செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் செல்லோட ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் செல்லில் என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஆர்கனலுக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாமே இங்கே படிப்போம். செகண்ட் சாப்டர் பயோமாலிக்யூல்ஸ். இந்த சாப்டர் கொஞ்சம் நியூ உங்களுக்கு. இது வரைக்கும் நம்ம லோயர் கிளாஸஸில் இதை பற்றி படித்தது கிடையாது. இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம படிக்கிறோம். பயோமாலிக்யூல்ஸில் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், நியூக்ளிக் ஆசிட், என்சைம்ஸ், இது எல்லாமே படிக்க போகிறோம். அண்ட் இந்த சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்டர். 12th நம்ம படிக்க போகிற ஜெனடிக்ஸ் யூனிட்டுக்கு இந்த சாப்டர் ரொம்ப பேசிக். ஓகே, அண்ட் த லாஸ்ட் சாப்டர் இஸ் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். இந்த சாப்டருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஹையர் கிளாஸஸ், தட் இஸ் உங்களோட 12th சிலபஸ் படிக்கிறதுக்கு திஸ் சாப்டர் இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா இந்த சாப்டரில் ஒரு செல்லோட டிவிஷன், எக்ஸாக்ட்லி மைட்டாசிஸ் அண்ட் மியோசிஸ் எப்படி நடக்கும், அதில் நடக்க போகிற இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ஸ், இதெல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தென் யூனிட் 4 இஸ் யோர் பிளான்ட் ஃபிசியாலஜி. ஸோ அனாட்டமியிலிருந்து ஃபிசியாலஜி ஹவு இட் இஸ் டிஃப்ரிங். ஓகே, அனாட்டமிங்கிறது பேசிக்காக டிஷ்யூ லெவல் அண்ட் டிஷ்யூ சிஸ்டம் லெவலோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஃபிசியாலஜியில் டிஷ்யூஸ்குள்ளே இன்னும் டீப்பராக போய் அதில் இருக்கிற செல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அவங்களோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், அவங்களோட செக்ரீஷன்ஸ், இது எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். ஸோ பிளான்ட் ஃபிசியாலஜியில் ஒரு பிளான்ட்டோட பாடிக்குள்ளார ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன நடக்க போகுதோ அது எல்லாமே டீப்பாக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலி 5 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ். ஸோ பேசிக்காக பிளான்ட்டோட பாடியில் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் எப்படி நடக்கும், அதில் ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட், லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்னு 2 கேட்டகரைஸ் பண்ணி படிக்க போகிறோம். ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டில் வி வில் ஸ்டடி டிஃப்யூஷன், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன், ஆஸ்மாசிஸ், அண்ட் தென் லைக் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பாசிவ் டிரான்ஸ்போர்ட். அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டில் xylem அண்ட் phloem டிஷ்யூஸ் யூஸ் பண்ணி பிளான்ட்டில் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் ஹவு இட் இஸ் கோயிங் டு அக்கர். திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி இன் திஸ் சாப்டர். ஓகே, இதில் செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா மினரல் நியூட்ரிஷன். ஸோ பிளான்ஸுக்கு என்னென்ன மினரல் நியூட்ரியன்ஸ் தேவைப்படும், ஸோ சாயிலிருந்து அவங்க எடுத்துக்க போகிற மினரல் நியூட்ரியன்ஸ் என்னென்ன, அந்த மினரல் நியூட்ரியன்ட் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பிளான்ட்டோட பாடியில், இது எல்லாமே இங்கே பார்ப்போம். தென் த தேர்ட் சாப்டர் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் சாப்டர். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பேசிக்காக நமக்கு தெரியும், நம்ம லோயர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம். பட் அந்த ஃபோட்டோசிந்தசிஸை ரொம்ப டீட்டெயில்டு மெக்கானிசமாக லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன், ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட், அந்த ஒவ்வொரு மெட்டீரியலோட ரேஞ்ச் என்ன, ஆப்டிமல் லெவல் என்ன, எல்லாமே இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தென் த ஃபோர்த் சாப்டர் இஸ் ரெஸ்பிரேஷன். So respiration in plants, you are going to study the detailed mechanism of cellular respiration process. So first step glycolysis, adukapra link reaction, then Krebs cycle, finally electron transport system and terminal oxidation. This is complete study we will do in this chapter. And the last chapter is plant growth and development. So plant growth and development la number plant oda hormones, we call it as phytohormones. So basically plant oda body la pathina auxin, gibberellin, cytokinin, abscisic acid, ethylene, இந்த மாதிரி சில ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அண்ட் இந்த ஒவ்வொரு ஹார்மோன்ஸுக்கும் some important physiological functions are there. அந்த functions எல்லாமே we are going to discuss in this chapter. Okay, so the last unit
வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட். உங்களோட நீட் எக்ஸாமில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வர போகிறது இந்த யூனிட்லேருந்து தான், விச் இஸ் யோர் ஹியூமன் ஃபிசியாலஜி யூனிட். ஓகே, இந்த ஹியூமன் ஃபிசியாலஜி யூனிட்ல தான் நமக்கு மேக்ஸிமம் சாப்டர்ஸ் இருக்குது. 7 சாப்டர்ஸ் இந்த ஒரு யூனிட்ல மட்டுமே இருக்குது. ஸோ இந்த யூனிட்ல இருக்கிற எல்லா சாப்டர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். அண்ட் திஸ் யூனிட் இஸ் ஆல்சோ அ வெரி இன்ட்ரெஸ்டிங் யூனிட். ஏன்னா நம்ம பாடிக்குள்ளே என்ன நடக்க போகுதுங்கிறது ஒவ்வொரு சாப்டர்லையும் நம்ம தனித்தனியாக படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம்குள்ளே நம்ம சாப்பிட்ற ஃபுட் எப்படி டைஜஸ்ட் ஆகி பாடியில் நியூட்ரியன்ஸாக அப்சார்ப் ஆகும், that complete process we will study. Okay, second chapter பார்த்தீங்கன்னா breathing and exchange of gases. இதில் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றி படிக்க போகிறோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, அண்ட் தென் அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸ் எப்படி மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷனை கேரி அவுட் பண்ணும், ஆக்சிஜன் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகும், தட் ஃபுல் மெக்கானிசம். ஓகே, தேர்ட் சாப்டர் இஸ் அபவுட் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். ஸோ பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டரில் நம்ம பாடியில் சர்க்குலேட்டரி சிஸ்டம், பிளட், லிம்ஃப், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், ஹார்ட் எப்படி பிளட்டை வந்து நம்ம எல்லா ஆர்கன்ஸ்க்கும் பம்ப் பண்ணுறாங்க, மற்ற ஆர்கன்ஸ்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் எப்படி கலெக்ட் ஆகி ஹார்ட்டுக்கு வருது, இந்த கம்ப்ளீட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் we are going to study. ஓகே, ஸோ ஃபோர்த்து சாப்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரீஷன். எக்ஸ்கிரீஷனில் we are going to study about the structure of your excretory system, kidneys and its related organs. அதுக்கப்புறம் நம்மளோட கிட்னியில் த பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட் நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அண்ட் நெஃப்ரான்ஸில் யூரின் ஃபார்மேஷன் மெக்கானிசம் எப்படி நடக்கும், இது எல்லாமே இங்கே படிக்கணும். தென் யூ ஹாவ் லொக்கோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் சாப்டர். இந்த சாப்டரில் நம்ம பாடியில் இருக்கிற ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அண்ட் மஸ்குலர் சிஸ்டம், இந்த ரெண்டு ஆர்கன் சிஸ்டமோட full structure and functions we will study. Okay, then sixth chapter is neural control and coordination. Neural control and coordination ங்கிறது நம்ம பாடியில் இருக்கிற nervous system, central nervous system, peripheral nervous system, அப்புறம் நம்ம பாடியில் இருக்கிற sense organs, அதில் eyes and ears. Okay, இது எல்லாமே detailed study we are going to have. And the last chapter in this unit is chemical coordination. ஸோ கெமிக்கல் கோஆர்டினேஷன் எதை மீன் பண்ணுறோன்னா நம்ம பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ். ஸோ அந்த ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுற எண்டோக்ரைன் கிளான்ஸ். ஸோ நம்ம பாடியில் இருக்கிற மேஜர் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அவங்க செக்ரீட் பண்ணுற ஹார்மோன்ஸ். தென் அந்த ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஹார்மோன் ஹையராக செக்ரீட் ஆச்சுன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், அந்த ஹார்மோன்ஸ் வந்து இஃப் தே ஆர் செக்ரீட்டட் இன் டிக்ரீஸ்ட் அமௌண்ட் வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ், டிஸார்டர்ஸ், இது எல்லாமே we will discuss in the last chapter. So students, I think 11th syllabus பற்றி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now we can go to 12th syllabus. Okay, so 11th syllabusல எப்படி நமக்கு 5 units இருந்ததோ அதே மாதிரி 12th syllabusல we have 5 units, but number of chapters பார்த்தீங்கன்னா 11th கம்பேர் பண்ணும்போது 12thல கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் யூனிட். ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் யூனிட்டில் டோட்டலி 4 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் எதுனா ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம். இதில் பேசிக்காக நம்ம ரீப்ரொடக்ஷன் பற்றி படிப்போம். ரீப்ரொடக்ஷன்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல், செக்ஷுவல், ஸோ அதில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்கும், ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, நவ் செகண்ட் சாப்டர் இஸ் த ரீப்ரொடக்ஷன், ஹவு இட் அக்கர்ஸ் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஸோ ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ். ஸோ ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸில் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும், அந்த ஃபுல் மெக்கானிசம் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். தேர்ட் ஒன் இஸ் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். அதே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நம்ம ஹியூமன் பாடியில் எப்படி நடக்கும், மேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ஆர்கன்ஸ் என்னென்ன இருக்குது, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆர்கன்ஸ். அதுக்கப்புறம் we are going to see how the sperm production, egg production will occur, and then the sperm and egg, how they meet, how they undergo fertilization. ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும் எல்லாமே ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டரில் we will study in detail. And last chapter in this unit is reproductive health. ஜென்ரலாக நமக்கு கான்ட்ரசெப்டிவ் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம். பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளோட கான்ட்ரசெப்டிவ் ப்ரெக்னன்சி வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ண என்ன மாதிரி கான்ட்ரசெப்டிவ் டிவைசஸ் யூஸ் பண்ணலாம், டெம்பரரி அண்ட் ஆல்சோ பெர்மனெண்ட். அண்ட் தென் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ். இதில் இன்ஃபர்டிலிட்டி இருக்கிற கப்புள்ஸுக்கு என்ன மாதிரியான நியூ ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள் ஸோ தட் தே கேன் ப்ரொடியூஸ் தியர் யங் ஒன்ஸ். ஓகே, and the next unit is genetics and evolution. So just this unit is a little difficult unit. ஏன்னா இங்கே நீங்கள் படிக்க போகிற சாப்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் மெக்கானிசம் ஓரியன்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் யூனிட் இன் யோர் நீட் போர்ஷன். ஓகே, ஸோ இதில் நமக்கு 3 சாப்டர்ஸ் இருக்குது.
இதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் இந்த சாப்டரை பற்றி பேசிக் நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க. ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன் ஒரு சாப்டர் படிச்சிருப்பீங்க. அதில் மெண்டல்ஸோட மோனோஹைபிரிட் கிராஸ், டைஹைபிரிட் கிராஸ், அதுலேருந்து ப்ரப்போஸ் பண்ண லாஸ் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? அதோட கொஞ்சம் டீப்பர் அனாலிசிஸ் தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஓகே, தென் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் எவல்யூஷன். ஸோ மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் எவல்யூஷனில் வி ஆர் like molecular basis of inheritance and evolution la pathina number central dogma of molecular biology, DNA, replication, transcription, translation, gene expression, and then operon concept idellame inga padipom. And the last chapter is evolution. So evolution of life adu base panna theories, adoda evidences, adukapra human evolution concept, all these things will come here. The third unit is biology in human welfare. In the unit romba easy, இதில் 3 சாப்டர்ஸ் இருக்குது டோட்டலாக. ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஸோ நம்ம ஹியூமன் பாடியில் என்னென்ன டிசீசஸ் ஜென்ரலாக அக்கர் ஆகும், அந்த டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ் பற்றி. ஓகே, ஸோ அதில் 2 டிசீஸை டீட்டெயிலாக படிக்க போகிறோம், எய்ட்ஸ் அண்ட் கேன்சர். அண்ட் தென் இம்யூனாலஜின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் நம்ம ஹியூமனோட இம்யூன் சிஸ்டம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி, அதில் இன்வால்வ் ஆகிற ஆர்கன்ஸ் இதெல்லாமே. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்ட் இஸ் அடிக்ஷன். So when we are getting addicted to tobacco, alcohol, drugs, அதுல அந்த மாதிரி அடிக்ஷன்ல எப்படி நம்மளோட ஹியூமன் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும், அதுலேருந்து எப்படி லைக் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரெக்கவரி, ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ இதில் நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் எப்படி பண்ண போகிறோம், அனிமல் ஹஸ்பெண்ட்ரி, அண்ட் தென் லைக் அனிமல் ஹஸ்பெண்ட்ரியில் நிறைய ஃபீல்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், லைக் பவுல்ட்ரி ஃபார்மிங், லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங், ஏபிகல்ச்சர், செரிகல்ச்சர். ஓகே, ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் த லாஸ்ட் ஒன் சாப்டர் ஹியர் இஸ் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படிலாம் வந்து பெனிஃபிஷியல் ரோல் ப்ளே பண்ணுறாங்க, நம்மளோட ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, இது எல்லாத்துலேயும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது. ஓகே, தென் த 4th யூனிட் இன் யோர் 12th சிலபஸ் இஸ் பயோடெக்னாலஜி யூனிட். இப்போது ரீசன்ட் பயாலஜியில் த அப்டேட்டட் ஃபீல்டுன்னு சொல்லலாம். பயோடெக்னாலஜி இல்லாமல் நம்மளோட லைஃப்பை நம்ம இமேஜினே பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளோட டே டு டே லைஃப்பில் பயோடெக்னாலஜி இஸ் பிளேயிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் பயோடெக்னாலஜி யூனிட்டில் வி ஹவ் 2 சாப்டர்ஸ். ஒன் இஸ் பிரின்சிபல்ஸ். பிரின்சிபல்ஸில் பயோடெக்னாலஜியில் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. அந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி எப்படி கேரி அவுட் பண்ணணும், அதோட டூல்ஸ் என்ன, அதோட ப்ராசஸ் என்ன, எல்லாமே ஃபுல்லாக படிக்க போகிறோம். அண்ட் செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ். ஸோ பயோடெக்னாலஜி எந்தெந்த ஃபீல்டுலலாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுலேருந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஈல்ட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வி வில் டிஸ்கஸ். ஓகே, அண்ட் த லாஸ்ட் யூனிட் இஸ் ஈகாலஜி யூனிட். இந்த ஈகாலஜி யூனிட்ல 4 சாப்டர்ஸ். இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி. அண்ட் இந்த யூனிட்ல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் உங்களோட நீட் எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன். ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன் சாப்டரில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக லைக் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து என்னென்ன ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கும் நடுவில் இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி நடக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் பாப்புலேஷன் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். ஓகே, அண்ட் தென் லைக் பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன்னா என்ன, லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு நடுவில் ஆர்கானிசம்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதை டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, தென் ecosystem, you have ecosystem, you are going to study the structure and function. Okay, so energy flow, energy transfer, ecological pyramid, adukapra food chain, food web, ecological succession, idellame inga padipom. Then biodiversity chapter. So biodiversity la like biodiversity laws eppdila nadakudhu, அதுக்கான காசஸ் என்ன, அதை எப்படி கன்சர்வ் பண்ணலாம், ஆல் தீஸ் திங்ஸ் யூ வில் ஸ்டடி ஹியர். அண்ட் த லாஸ்ட் ஒன் சாப்டர் இஸ் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். என்விரான்மெண்டல் இஷ்யூஸில் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஹியூமன்னால என்னென்ன இஷ்யூஸ் வருது, லைக் ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், அதுக்கப்புறம் ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன், ஓசோன் லேயர் டிப்ளீஷன், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங், இது எல்லாமே எப்படி அக்கர் ஆகுது, அதை எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம், அதுக்கான என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஆல் தீஸ் திங்ஸ் யூ வில் ஸ்டடி ஹியர். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹவ் டோல்ட் யூ லைக் ஆல் த important units and the important chapters in those units. So இது இல்லாமல் few things I want to tell you. பயோ படிக்கும் போதே எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, லைக் ஏன்னா பயோவில் நீங்கள் வந்து ஃபுல்லாக தியரியாக படிக்க போகிறீங்க, ரைட்? அதில் நிறைய மெமரைசிங் பார்ட் இருக்கும். ஸோ மெமரைசிங் பார்ட்டுன்னு வரும்போது சில டெர்மினாலஜிஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த டெர்மினாலஜிஸை வந்துட்டு ப்ளீஸ்
நிறைய எழுதி பார்க்கும்போது அந்த டெர்மினாலஜிஸ் மறக்காமல் இருக்கும். அண்ட் கடைசி நேரத்தில் நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எந்த சாப்டர்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கீங்க, எதுலெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அந்த அந்த லிஸ்ட்டு முதல்ல எடுத்துக்கோங்க. அதில் வீக்கான சாப்டர்ஸ், தட் இஸ் நீங்கள் இது வரைக்கும் நிறைய அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி சாப்டர்ஸை நிறைய இந்த டைமில் வந்து படிக்கிறது நாட் அட்வைசபிள். நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கான சாப்டர்ஸை ரிவிஷன் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கோங்க. வீக்கான சாப்டர்ஸை படிக்கிறதுக்கு ப்ளீஸ் ஸ்பெண்ட் லெஸ் டைம். ஓகே. அண்ட் நிறைய மாக் டெஸ்ட் எடுங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நிறைய பேப்பர்ஸ் அவைலபிளாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க இவங்க கிட்டலாம் நிறைய பேப்பர்ஸ், டெஸ்ட் பேப்பர்ஸ் வாங்கி அதில் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த டாபிக்ஸ் நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டாபிக்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுங்க. ஓகே. அண்ட் தென் லைக் ப்ராப்பர் டைமில் சாப்பிட்றது, தூங்குறது இதெல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எழுதின டெஸ்ட் பேப்பர்ஸை நீங்களே உட்காந்து செக் பண்ணுங்கள். ஸோ அப்படி செக் பண்ணும்போது எந்த சப்ஜெக்டில் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு தெரியும். அந்த வீக்காக இருக்க சப்ஜெக்ட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே. அண்ட் தென் லைக் கொஞ்ச நாளைக்கு சோஷியல் மீடியாவிலேருந்தெல்லாம் வெளியே வந்துட்டு உங்களோட ஸ்டடீஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் லைக் நிறைய டவுட்ஸ் வரும்போதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய கேட்காம ட்ரை டு சர்ச் ஆன் யோர் ஓன். நீங்களே புக்ஸை எடுத்து அந்த கான்செப்ட்ஸை ரீட் பண்ணி அதுக்கு எப்படி ஆன்சர்ஸ் வருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரியான கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இல்லைன்னா எவ்ரி டைம் உங்களோட யாராவது ஒருத்தரோட ஹெல்ப்பை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும், ரைட்? அப்படி இல்லாமல் நீங்களே ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கும் போது அந்த கான்செப்ட்ஸை நீங்கள் படித்த மாதிரியும் இருக்கும், தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். Okay, so in the first video I think it would have been useful to you. So நம்மளோட அடுத்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சாப்டர்ஸ் பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஷார்ட் டைமில் நம்ம எல்லா சாப்டர்ஸும் முடிக்கணும் அப்படிங்கிறனால ஒரு சாப்டரை A to Z ஃபுல்லாக பார்க்க முடியாது. பட் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தேவையோ கண்டிப்பாக அந்த பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு எடுத்துக்கிட்டு so that you can start solving questions from the chapters. Okay, so thank you students, we'll meet in the next video. Thank you.